ஹாய் கைஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டீல் குக்கிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்டிங் தான் சொல்லணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஸ்கட்டில் வந்து 2 கோவில் இருக்குது. ஒன்று வந்து சிவன் கோவில், இன்னொன்று வந்து கிருஷ்ணன் கோவில். முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருந்த இடத்துலேருந்து ஒரு 3 hours ட்ராவல் பண்ணி அந்த கோவிலுக்கு வருவோம். எப்போவா தான் நம்ம வருவோம், ஏன்னா ட்ராவல் டைமே அதிகமாக இருக்கிறதுனால. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவில் பக்கத்துலேயே, கோவிலேருந்து நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 minutes டிஸ்டன்ஸ் தான். ஸோ அங்கேயே தான் இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் பூஜை யாகம்லாம் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எப்படி எப்படி இருக்குங்கிறத என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணுறேன். ஸோ வாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்து புது வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிருஷ்ணன் கோவிலுக்கு தான் போகிறோம். ஸோ வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஓமனில், அதுவும் இந்த மாதிரி ஒரு டெசர்ட் கண்ட்ரியில் நம்ம நிறைய கோவில்கள் நம்ம ஊரில் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே வந்து 2 கோவில் இருக்குது. இந்த கிருஷ்ணன் கோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் நடக்கிற மாதிரியே ரொம்ப விசேஷமாக 3 நாள் வந்து பூஜை இருந்துச்சு. வியாழன், வெள்ளி, சனி. வியாழக்கிழமை வந்து கணபதி ஹோமம் இந்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மட்டும்தான் வந்து போக முடிஞ்சுது. ஃப்ரைடே வந்து ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். மார்னிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஹோமம் எல்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்க. அன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக வந்து மகாருத்ரம், அதுக்கப்புறம் சண்டிகா ஹோமம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. மகாருத்ரம் அந்த டீம் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கிருஷ்ணன் கோவில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பராசக்தி, சக்தி சிவன் அவங்களோட பூஜை தான். ஸோ சக்தியை வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வடிவமாக, அப்புறம் சுமங்கலி வடிவமாக, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வயதானவ சுமங்கலிகள்லாம் இருப்பாங்கள்ல. ஸோ இந்த மாதிரி 3 ஸ்டேஜாக அவங்கள நினச்சி சாமி கும்பிட்டு அவங்களுக்கு பூஜைகள்லாம் பண்ணியிருந்தாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு யாகம்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு புண்ணியம் தான் சொல்லணும். நார்மலாகவே யாகங்கள்லாம் நடத்துறது பார்க்குறதெல்லாம் ரொம்ப புண்ணியம்னு சொல்லுவாங்க. அந்த டே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக போச்சு எங்களுக்கு. புருஷன்னா சிவன், புருஷன் பிரகிருதி, இவரெல்லாம் சேரத்தே தான் அங்கே முக்கியமான இது நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள மகால்குள்ளே வந்து ஒரு சிவனுக்கான பூஜைகள்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 டீமாக பிரித்து மார்னிங்கில் இருந்தே வந்து ஒரு 1 o'clock 1:30 வரைக்கும் அங்கேருந்து பூஜைகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜைகள்லாம் கொஞ்சம் நேரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோமமோட பூஜைகள்லாம் ஃபைனலாக வந்து முடிகிற ஸ்டேஜ். ஸோ அங்கே வந்து விசிட் பண்ணி போயிருந்தோம். ஹோமமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் இருந்தே வந்து நெய்யோ, சக்கரை பொங்கல், இந்த மாதிரி தேவிக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாமே வந்து அவங்களுக்கு படைக்கிறது எல்லாமே போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாரி, அதுக்கப்புறம் தாலி, பூ, மாலை, பழங்கள், அதுக்கப்புறம் பலகாரங்கள்லாம் இருக்குல்ல, அதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெருப்பில் போட்டு சக்தியை வந்து சாந்தப்படுத்துகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூஜைகள்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. இது வந்து நிஜமாவே நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த டே பார்த்தது. அதுக்கப்புறம் ஹோமம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மஹாலில் வந்து சிவனுக்கான அபிஷேகம் வந்து நடந்தது. அதாவது அந்த 11 டீமாக பிரிச்சுருந்தாங்கள்ல, அவங்க ஒவ்வொருதும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தீர்த்தம் வச்சுருந்தாங்க. கலசத்தில் வந்து தீர்த்தம் வச்சுருந்தாங்க. அந்த ஒவ்வொரு கலசமாக கொண்டு வந்து சிவனை வந்து அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் ஆராதனை இந்த மாதிரி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கு வந்து அலங்காரங்கள்லாம் பண்ணி சூப்பராக வந்து கொஞ்ச நேரத்துக்குலாம் நல்லா அலங்காரங்கள்லாம் பண்ணி ஸ்க்ரீன்லாம் ஓப்பன் பண்ணி அகெயின் வந்து பூஜைலாம் பண்ணாங்க. அதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பூஜைக்கு வந்திருந்த ஒரு மிகப்பெரிய குரு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரு ஸ்பீச் வந்து ஒரு 10 to 15 minutes வரைக்கும் இருந்தது. நம்மளோட வாழ்க்கையோட நியதியை அவ்வளோ சூப்பராக வந்து நல்லா தமிழ்லேயே சூப்பராக வந்து புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு. அம்பாள்னா உங்களுக்கு சொர்ணமுகியில் ஒரு சின்னதாக ஒரு கல் கிடைக்கும், மேலே ஒரு கொக்கி மாதிரி இங்கே பல பேர் பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறமா லிங்காதாரம், நர்மதா பானம், இல்லாட்டி ஸ்படிக பானம் பூஜை பண்ணி சந்தியாவனம் பண்ணி கர்மாக்கள்லாம் பண்ணி
ஆனந்தமாக வாழ்ந்துன்ற காலம் இருந்தது. இன்னைக்கும் பல இடங்கள்ல இருக்கு, சில இடங்கள்ல மறைவா இருக்கு. ஆஃப்டர்நூனுக்குரிய பூஜைகள்லாம் முடிகிறதுக்கு ஒரு 1:30 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகா பிரசாதம் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஹால்லே வந்து பார்த்திங்கன்னா வாழை இலை போட்டு சாப்பிட்லாம், இல்லை வெளியே பிளேட்டில் வாங்கி சாப்பிட்லாம், அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து வச்சுருந்தாங்க. சாம்பார், ரசம், மோர் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு, பொரியல், அவியல், ஊறுகாய், அப்பளம், பாயாசம்னு அப்படியே நம்ம ஊரில் ஒரு சாப்பிட்ட ஒரு ஃபீல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஃபுட்டு எல்லாமே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் வரைக்கும் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து கிட்ஸுக்கான ப்ரோக்ராம்லாம் இருந்தது. ஸோ நான் வந்து பசங்களை வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மெயினாக வந்து ஈவினிங் போயிருந்தோம். ஸோ கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்கான ப்ரோக்ராம்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பூஜைக்கான வேலைகள்லாம் அங்கே நடந்துகிட்டு இருந்தது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டேயும் ஃபுல்லாக வந்து பூஜை இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அதுக்கு வந்து எங்களால் போக முடியல. ஆனால் வந்து நெக்ஸ்ட் டேக்கு தேவையான குக்கிங்க்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து எல்லாருமே வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறதும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் நானும் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து இங்கே வந்து நல்ல ஒரு க்ரோத் இருக்கும்னு எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.